ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை தான். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணால் வாழைப்பூவை போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்து நிறுத்திடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்சியில் வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு அதையுமே வந்து ஒரு 2 சுற்றிட்டு நீங்கள் வாழைப்பூவை நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை வந்து எடுத்து அது கூட சேர்த்து நல்லா ஒரு 2 சுற்றிட்டோன்னா போதும். அது வந்து இதில் தண்ணி பதம் எதுவுமே இருக்காது. நல்லா கரெக்டாக இருக்குது எனக்கு. இப் சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பைண்டிங்க்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உருண்டை சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வச்சு இதை பொரிக்கணும். பொரிக்கும் போது தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டனில் மட்டும்தான் கோலா உருண்டையா, வாழைப்பூலையும் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.